அன்னை பராசக்தி அருளாட்சி செய்யும் முக்கியமான தலங்கள் காஞ்சி, மதுரை, காசி. இந்த 3 ஊர்களிலும் உள்ள காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி ஆகிய அன்னையர்களில் காமாட்சி தனிச்சிறப்பு பெற்றவள். லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண சொரூபமாகவும் கலைமகளையும் திருமகளையும் தன் இரு கண்களாகவும் கொண்டவள் இந்த அன்னை என்பது ஐதீகம். காஞ்சியில் காமாட்சி 9 வயது சிறுமியாக தோன்றி பண்டாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்தாள். பண்டாசுர வதம் முடிந்ததும் அம்பிகை ஆகாயத்தில் மறைந்திருந்தாள். பண்டாசுரனை வதம் செய்தது யார் என்று தெரியாமல் தேவர்கள் அனைவரும் திகைத்து நின்ற வேளையில் காயத்ரி மந்திரத்தின் 24 அக்ஷரங்களை 24 தூண்களாகவும் 4 வேதங்களை 4 சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி கூறியதுடன் அந்த இடத்தில் சுமங்கலி பெண், கன்றுடன் கூடிய பசு, கண்ணாடி, தீபம் ஆகியவை இருக்கட்டும், அப்போது நான் யார் என்று காட்டுகிறேன் என்றும் அசரீரியாக தேவியின் குரல் ஒலித்தது. தேவர்களும் அப்படியே செய்ய அன்னை சிறுமியாக அவர்களுக்கு காட்சி தந்தாள். அன்னையின் உத்தரவின்படி கதவுகளை மூடிவிட்டு வெளியில் இருந்தபடியே தேவர்கள் அம்பிகையை தோத்திரம் செய்தனர். மறுநாள் காலையில் கதவுகளை திறந்த போது அன்னை காமாட்சியாக அவர்களுக்கு தரிசனம் தந்தாள்.